வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம ரபடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரபடி எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. அண்ட் அட்லீஸ்ட் இது வாரத்துக்கு ஒரு முறையாவது நாங்கள் எங்கள் வீட்டில் செய்வோம். அந்த அளவுக்கு இந்த ரபடியோட டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த ரபடி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ரபடி செய்கிறதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் நான் 500 ml பால் ஊற்றிக்கிறேன். இதில் நான் இடித்த ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஒரு கலரும் வாசமும் கொடுக்கறதுக்காக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ சேர்த்ததன் பிறகு இதை நல்லா ஒரு வாட்டி நான் கிளறி விட்டுக்கிறேன். இந்த பால் நல்லா சூடாகணும். சூடாகி அது மேலே ஏடு ஃபார்ம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பால் நல்லா சூடாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலே இந்த ஏடுலாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே ஃபார்ம் ஆயிருக்க ஏடு எடுத்து இந்த பாத்திரத்தோட கார்னரில் நம்ம அழகாக எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சால் தான் நமக்கு ரபடி சாப்பிடும் போது நிறைய ஏடு இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம ஏடு ஃபார்ம் ஆக அதை எடுத்துகிட்டு போய் கார்னரில் தள்ளுறோமோ அந்த அளவுக்கு இந்த ரபடி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த பால் நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் என்னதான் டைம் எடுத்தாலும் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த பாலோட கலர் லைட் எல்லோயிஷ் கலராக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருந்த குங்குமப்பூவோட வாசம் அண்ட் ஏலக்காய் தூளோட வாசம்லாம் சேர்ந்து நல்லா கமகமன்னு இருக்கு. இப்போ இந்த பால் நல்லா சுண்டிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் நான் சிறிதாக நறுக்கிய பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே இதை நான் பாதாமும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததன் பிறகு நம்ம சைடில் சேர்த்து வச்சிருந்த இந்த ஏடெல்லாம் ஃபுல்லாக எடுத்து நம்ம இந்த பால்லே போட்டு நல்லா கிளறணும். அப்போ தான் இந்த பால் இன்னும் நல்லா திக்காகும். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா பால் திக்காயிடுச்சு அப்படின்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இந்த நேரத்தில் நம்ம ரபடியில் தேவையான அளவு மில்க்மேட் சேர்த்துக்கலாம். இந்த மில்க்மேடுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சர்க்கரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரபடி ரொம்ப தண்ணியாயிடும். அண்ட் நீங்கள் மில்க்மேட் யூஸ் பண்ணும்போது இந்த ரபடி இன்னும் திக்காக இருக்கும். அதனால் நீங்கள் ரபடி செய்யும் போது மில்க்மேடை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மில்க்மேட் சேர்த்ததன் பிறகு இதை நல்லா ஒரு வாட்டி கிளறிக்கோங்க. இந்த ரபடி நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த ரபடி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கிளறிட்டே இருங்க. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் இந்த ரபடி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இந்த ரபடி இப்போ ரெடியாக இருக்குது. இதோட பதம் பாருங்கள். இதுதான் இதோட கரெக்டான பதம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ஆகும். இப்போ இந்த ரபடியை நம்ம அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ரபடி எப்படி செய்யறது நம்ம பார்த்துட்டோம். இந்த ரபடி நீங்கள் டேரெக்டாக அப்படியும் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா ஷாய் துக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா பிரெட்டை எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து அதை சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே இந்த ரபடியை ஊற்றி சாப்பிடுவாங்க. அண்ட் சில பேர் ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்தீங்களா, ஐஸ்கிரீமோட இந்த ரபடியை சூடாக செஞ்சும் சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி இந்த ரபடியை சாப்பிடணும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.